ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரம் வெற்றியால் அளவிடப்பட்டபோது பாரதம் அதனை புரிந்துணர்வால் அளவிட்டது. கற்கள் ஒழுக்கமான வடிவியல் அமைப்புகளாக கோயில்களாக உயர்ந்தன. நகரங்கள் வாழும் அமைப்புகளாக திட்டமிடப்பட்டன. இங்குதான் சூனியத்திற்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டது. ஷூன்யா, பூஜ்யம். மருத்துவம் ஒரு அறிவியலாக மாறுவதற்கு முன்பு வாழ்க்கை ஒரு அமைப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது. உடல் யோகா மூலம் அமைதியை கற்றுக்கொண்டது. மனம் தெளிவை கற்றுக்கொண்டது. நாளந்தா முதல் டிஜிட்டல் யுகம் வரை இந்தியா கற்றலுக்கான பகிரப்பட்ட தளங்களை உருவாக்கியுள்ளது. உலகம் உடைந்தபோது இந்த ஞானம் ஒரு கேடயமாக மாறியது. அன்பு திறந்த கைகளுடன் கடல்களை கடந்தது. ஏனென்றால் இந்தியா குணமடையும் போது அது உலகத்தையே குணப்படுத்துகிறது. இந்தியா ஒரு பில்லியன் கனவுகளுடன் செவ்வாய் கிரகத்தை எட்டியது. அந்த கனவுகள் தெருக்களிலும் பண்ணைகளிலும் ஒரு பில்லியன் கைகளிலும் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு நாடும் எதிர்காலத்திற்குச் செல்ல ஒரு பாலத்தை நாங்கள் அமைத்தோம். இங்கு தொடங்கியது பகிரப்பட்ட டிஜிட்டல் பொது கட்டமைப்பாக மாறியது. இது நாடுகளுக்கு ஒரு கூட்டாண்மையாக வழங்கப்பட்டது. இப்போது உலகம் மற்றொரு நிலையில் நிற்கிறது. செயற்கை நுண்ணறிவு யுகம். உலகம் கணக்கீடு, சேவையகங்கள், வேகத்தை கொண்டு வருகிறது. இந்த காலமற்ற நாகரிகம் வசுதைவ குடும்பகம் எனும் தத்துவத்தை கொண்டு வருகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், உலகமே ஒரு குடும்பம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் எங்களது மருத்துவமனைகளில் AI மூலம் நோய்களை முன்கூட்டியே கண்டறியவும் கோடிக்கணக்கான மக்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கவும் முடிகிறது. எங்களது வயல்களில் AI இப்போது விவசாயிகளின் மொழியில் பேசுகிறது. எங்களது பள்ளிகளில் இது ஒவ்வொரு குழந்தைக்குமான தனிப்பட்ட ஆசிரியராக மாறுகிறது. நீதிமன்றங்களில் AI மூலம் டிஜிட்டல் யுகத்தில் நீதி புதிய தெளிவை பெற்றது. இது மனித திறனை விரிவுபடுத்தும் தொழில்நுட்பம். அதற்கு மாற்றாக அமைவது அல்ல. அமைப்புகள் அனைவருக்கும் ஏற்றதாக வடிவமைக்கப்படும்போது மனிதநேயம் முன்னேறுகிறது. சிலருக்காக உயராமல் பலருக்காக முன்னேறுகிறது. இது ஜனநாயகமாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் பொறுப்புணர்வுடனும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது நன்மையை நோக்கமாக கொண்ட AI இந்தியா தனித்து நிற்க தலைமை ஏற்கவில்லை. இது உலக நாடுகளை ஒன்றிணைக்கவும் அறிவு யுகத்தின் ஒரு முக்கிய பங்காளியாக உலகளாவிய தெற்கின் குளோபல் சவுத் குரல் ஒலிப்பதை உறுதி செய்யவும் தலைமை தாங்குகிறது. பூஜ்யத்தின் உருவாக்கத்திலிருந்து அறிவு நிர்வாகம் வரை இது இந்தியா, இது பாரதம். இந்தியா AI இம்பாக்ட் சம்மிட் 2026க்காக தலைவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் நாடுகள் ஒன்று கூடியுள்ள நிலையில் இது நமக்கான தருணம். உலகெங்கும் முன்னேற்றம், வளம் மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்க இது ஒரு வாய்ப்பு.